இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ₹50 டிஸ்கவுண்ட் பெறுங்கள். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. பாஜகங்கிறது பாசிஸ்ட் மாதிரி ஒரு இது வளர்ந்துருக்காங்கிறப்போ அதை எதிர்க்கிறதுக்கு கரெக்டான எல்லா விஷயத்தையுமே கோட்டை விட்டுட்டு இப்போதான் வந்து ராகுல் வந்து மேட்ச் பிக்சிங் சொல்லி அதை சப்பக்கட்டு கட்டுறாங்களோ. ஒருவேளை இந்த தேர்தல் ஒழுங்காக நடைபெறாது, இது ஒரு மேட்ச் பிக்சிங் தான் என்று இந்திய மக்களும் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ராகுல் காந்தி மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் ஜெயிக்காது பிஜேபி, தென் மாநிலங்களில் ஜெயிக்காது என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். எல்லாவற்றையும் மாற்றுவார்கள், ஒட்டுமொத்த துறையை வச்சிருக்கிறார்கள். அதிமுகவுக்கு மட்டும் சின்ன மறுக்கப்படுது, நாளைக்கு உதயசூரன் உட்பட எல்லா சின்னமும் தடை செய்வார்கள். ஷேக் ஹசீனா என்ன செஞ்சாங்க, பங்களாதேஷ்ல எதிர்கட்சிகள் யாருமே தேர்தலில் பங்கு பெறவே இல்லை, அன்னபோசா ஜெயிமா ஜெயிச்சுட்டு போனாங்க. நீங்கள் தேர்தலில் நாளைக்கு வெற்றி பெற்று வந்தாலும் கூட பரந்தூர் விமான நிலையமும் இங்க இருக்கிற 370யும் இங்க இப்ப சொன்ன சிஏஏவும் நீடிக்கும் என்று சொன்னால் மோடி தான் ஆட்சி செய்கிறார் என்று சொல்லுங்கள். ஒருவேளை இந்த கேபிட்டலிசத்துடைய இந்த பார்வையானது சர்வாதிகாரம் நோக்கியே இந்த உலகம் ஒருவேளை பயணப்பட ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பாக பாசிசம் என்பதை பற்றியான வரையறை நிதி மூலதன கும்பலுடைய மிகச்சிறிய பகுதி. இது RSS, பாஜக, அம்பானி, அதானி பாசிச கும்பல் என்று சொல்ல போனால் ஒட்டுமொத்த எல்லா முதலாளிகளுக்குமான கட்சி இது இல்லை, ஆட்சி அல்ல. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். தேர்தல் களம் பரபரப்பாகி இருக்கக்கூடிய அதே சமயத்தில் பார்த்தோமேனால் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி இவங்க மேலேயும் பார்த்தோமேனால் வருமான வரித்துறை திடீர் சோதனை நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய வங்கி கணக்குகள் எல்லாமே முடக்கப்படுது அப்படிங்கிற சில செய்திகள் எல்லாமே நம்மளால் பார்க்க முடிகிறது. இது குறித்தெல்லாம் வந்து நம்முடைய வந்து பேசுறதுக்காக மக்கள் அதிகாரம் அமைப்பினுடைய செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய மருது அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்குங்க. கிட்டத்தட்ட நம்ம இந்த நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். தேர்தல் களம் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு, பாஜக விசஸ் காங்கிரஸ் அப்படிங்கிற இந்த செய்திகள் எல்லாத்தையுமே கடந்த சில நாட்களாகவே காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி இவங்களுடைய வங்கி கணக்கில் வந்து முடக்கப்படுற மாதிரி இருக்குது, இல்லை அதிகமாக ஃபைன் கொடுக்குறாங்க, பணம் கட்டலை அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சொல்கிறாங்க. இன்னும் அதிகபட்சமாக போய் காங்கிரஸுடைய வங்கி கணக்கில் வந்து முடக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, ராகுல் வந்து அடுத்து வந்து விமான பயணம் மேற்கொள்கிறாங்க அப்படின்னாலுமே அதுக்குமே அவங்கள்ட்ட காசு கூடலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த நாடு விடுதலை அடைந்ததாக சொல்லப்படுகின்ற இத்தனை ஆண்டு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு மோசமான ஒரு பாசிச நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் நடைபெறுமா, இந்த தேர்தல் நியாயமான முறையில் நடைபெறுமா, நடைபெறாது என்பது இந்திய நாட்டு மக்களுடைய கருத்து மட்டுமல்ல, எதிர்கட்சிகளுடைய கருத்து மட்டுமல்ல. ஏன் நேற்றை கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த விவிடி பேட் இது தொடர்பாக ஏன் எதற்காக அங்கே வந்து வாக்கு எந்திரம் பக்கத்தில் வைக்கிறாங்க, அவசியம் என்ன என்பது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு போட்டிருக்கு. இந்த அரசு எந்திரங்களை பயன்படுத்தி கொண்டு ஒட்டுமொத்த நாட்டையும் சமூகத்தையும் சீரழித்துக் கொண்டிருக்கிற இந்த பாசிச பாஜக தான் இந்த நாட்டு மக்களுடைய முதல் எதிரி. இப்படிப்பட்ட இந்த ஆட்சியின் கீழே இந்த தேர்தல் நடைபெறும் பொழுதுதான் நான் என்ன கேட்குறேன்னா, இந்த தேர்தல் நடைபெறும் போது தான் இத்தனை வருஷமாக அவங்க பண்ண முறைகேடு உங்களுக்கு முறைகேடாக இருந்திருந்தால் ஏன் தேர்தல் நேரத்தில் நீங்கள் முடக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு பிரதான எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சி, இப்போ வரைக்கும் எதிர்கட்சிங்கிற பேரில் அவங்க தான் இருக்கிறாங்க. அந்த கட்சியை பற்றி முடக்குவதற்கு தேர்தல் நேரம் தான் உங்களுக்கு கிடைத்தது என்று சொல்ல போனால், மக்களிடம் நின்று ஒரு தேர்தல் களத்திலே கூட நேரடியாக காங்கிரஸ் கட்சியோடு மோதுவதற்கு வக்கில்லாமல் துப்பில்லாமல் போய்விட்டதா இந்த பிஜேபி என்பதுதான் உண்மை. ஆக ஒரு கட்சியை எப்படி வெல்வது, தேர்தலிலே போய் வெல்வது என்பது காலம் மாறி அந்த கட்சியை தன்னுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி முடக்குவது. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு கட்சியுடைய வங்கி கணக்கை முடக்கிட்டாங்க. அப்போ தனிப்பட்ட உங்களுடைய என்னுடைய பணத்திலிருந்து நான் செலவு பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு தேர்தலில் என்ன கேள்வி கேட்கும், யார் பணத்தில் செலவு பண்ணீங்க, ஏன் நீங்கள் செலவு பண்ணீங்க, ஏன் உங்கள் கட்சியை நாங்கள் முடக்கக்கூடாது, தடை செய்யக்கூடாது என்ற கேள்வி வரும்ல. அப்ப பிரச்சனைனா, காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்று 2014 மோடியும் இந்த RSS, பாஜக பாசிச கும்பலும் முன்வைத்த முழக்கம் அதிகார வர்க்கங்களை கைக்குள் போட்டுக்கொண்டு எதிர்கட்சிகள் இல்லாத ஒரு இந்தியா என்ற நிலையை நோக்கி போகிறது. எதிர்கட்சிகள் இல்லாத இந்தியா என்பது தனிப்பட்ட கட்சிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல. டிசன்ட் டு வாய்ஸ், மாற்று கருத்துக்கள், சிறுபான்மை கருத்துக்கள், இந்த கருத்துக்களை ஒழித்து கட்ட வேண்டும். சிறுபான்மை கருத்து தான் சிறுபான்மை மக்களுக்கான கருத்து அல்ல. சிறுபான்மை கருத்து தான் பெரும்பான்மை கருத்தாக எப்போதும் மாறும். நமக்கு தெரியும், இந்த உலகம் கோள வடிவமானது, இந்த பூமி கோள வடிவமானது என்ற கருத்து ஒரே ஒருவருடைய மூலையிலே, சிறுபான்மையாக இருந்த நபர்களுடைய மூலையிலே உதித்த கருத்து தான் அல்லவா. இந்த கோபர்னிக்கஸ் என்று சொல்வோம். இப்படி பல பேர் ஒவ்வொருவரும் உருவாக்கிய கருத்து சிறுபான்மை கருத்துக்களை எப்போதெல்லாம் நசுக்குகிறார்கள், ஒடுக்குகின்றார்களோ
அது ஒட்டுமொத்தமாக பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக போய் முடியும் அப்படிங்கிறது பிரச்சனை. இல்ல நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த கோல வடிவம் அப்படிங்கறத அதை சொல்றப்பே அதுக்கான பயங்கரமான எதிர்ப்புகள் வந்துச்சு. அது பல நூறு வருஷம் கடந்துதான் வந்து அதையே வந்து ஒத்துக்கிட்டாங்க. அப்படிங்கிறப்போ இன்னைக்கு நீங்க சொல்ற அதே இடத்துல பார்த்தா பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்திய அந்த பேட்டி நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த காணொலிகள் எல்லாத்துலயுமே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நீங்க முன்வைக்கக்கூடிய இந்த இடியா இருக்கட்டும் இல்ல அமலாக்கத்துறையா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அவங்க ஒரு கைப்பாவையா வச்சிருக்காங்க. திருத்த அவங்க 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்துகிட்டு கூட்டணியில அவங்க வந்து செயல்படுறாங்கன்னு சொல்றப்போ அவங்க சொல்ற கருத்து என்னவா இருக்கணும், இப்போ கெஜ்ரிவாலோட அந்த அரெஸ்ட் பார்க்குறப்போ நாங்கள் பலமுறை சம்மன் அனுப்பிட்டோம், சம்மன் அனுப்பிச்சும் அவங்க வந்து அதுக்கான ரிப்ளை பண்ணலை, அதை வந்து அவங்க பலமுறை சம்மன் வச்சு அவங்க வந்து வரவே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க அமலாக்கத்துறையினுடைய. இல்லை இல்லை, ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். நீங்கள் சம்மன் அனுப்புறீங்க, சம்மனில் என்னன்னு சொல்லி நீங்கள் பேரை போட்டீங்க. கெஜ்ரிவால் கேட்ட கேள்வி என்ன, சம்மனில் நான் விட்னஸா இல்லை அக்யூஸ்டா, எதுவுமே இல்லாமல் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதான் பிரச்சனை. இப்போ சம்மன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது சம்மனில் எப்படி இருக்கணுங்கிறது தொடர்பாக உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்கள் பல வழிகாட்டுதல் இருக்கு. வெறும் கெஜ்ரிவால் கெஜ்ரிவால் நீங்க வந்து நான் எதுக்கு ஆஜராகணும், என்ன அவசியம் இருக்குது என்று அவர் கேட்டார். 8 முறை 9 முறையும் அவர் கேட்டார். இப்ப கைது பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல இந்த அமலாக்கத்துறை இந்த இடி என்பது அரசியலமைப்புக்கு உட்பட்டதா வெளியே இருக்கிறதா, இதே மிகப்பெரிய கேள்வி. இதே உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கிறது. அந்த வழக்கு அப்படியே நிற்குது. இந்த ஒன்று சொல்லப்போனால் மிகச்சிறந்த கூட்டணி யாரு பிஜேபியோட அப்படின்னு பார்த்தோம்னா ஐடி ஆகட்டும், இடி ஆகட்டும், சிபிஐ ஆகட்டும், இவர்கள் தான். இப்போ தேர்தல் ஆணையமும் சரி, ஈசி, இவர்கள் தான் மிகச்சிறந்த கூட்டணி. இந்த கூட்டணியை வைத்து கொண்டு தான் அவர்கள் அடுத்த முறையும் வெற்றி பெற்று இந்து ராஷ்டிரத்தை அமைக்க வேண்டும் அவங்க இருக்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, காங்கிரஸ் மீது இப்போ ஃபர்ஸ்ட் ஒழிச்சு கட்டுறாங்க. அடுத்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐக்கு ஒரு நோட்டீஸ் சொல்கிறாங்க. அந்த கட்சியை யோசிச்சு பாருங்க, உண்டியலேருந்து மக்கள்கிட்ட போய் வசூல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கட்சிக்கே எப்படிப்பட்ட ஒரு நிலைமையை உருவாக்குறாங்க. காங்கிரஸுக்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே ஃபைன் போடுறேன்னு சொல்கிறோம். உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. உச்சநீதிமன்றம் கூட தவறுன்னு சொல்ல கிடையாது. நீங்கள் தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம். இப்போ தேர்தலுக்கு முன்பு ஏன் இந்த வேலையை செய்தால் யாராவது ஒரு சதி வேலை அல்லவா? ஒரு தேர்தலுக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட வேலையை செய்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு சதி வேலை தானே. அப்படிப்பட்ட நபர்கிட்ட போய் நீங்கள் தேர்தல் சொல்லாமா? இப்போ காங்கிரஸ் கட்சியோட முக்கியமான தலைவர் ராகுல் காந்தி சொல்லுகிறார், கடந்த 31ஆம் தேதி ராம்லீலா மைதானத்தில் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து நடைபெற்ற கூட்டத்தில் அவர் சொல்கிறார், முக்கியமான சொல்லு மேட்ச் ஃபிக்சிங் என்னங்க, ஏற்கனவே யார் வெற்றி பெறுவார்கள் என்று தெரிந்துவிட்டு நடத்தப்படுகின்ற விளையாட்டு. அப்படி இது கண்டிப்பாக யார் வெற்றி பெறுவார்கள், எப்படி வெற்றி பெறுவார்கள், எங்கெல்லாம் சென்று வெற்றி பெற வைக்க முடியும் என்று முடிவு செய்துவிட்டு நாம் தான் வெல்லப் போகிறோம் இதற்கு எல்லா சதி வேலையும் செய்து விட்டார்கள். இந்த தேர்தல் அறிவித்த தேதியே பிரச்சனை. சரியாக தேர்தல் எப்போது அறிவிக்கப்படும் என்று முடிவு செய்துவிட்டு அதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் 4 முறை பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டார் அவர் வந்து. ஓகே சார், இது எல்லாத்தையுமே நம்ம ஒத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் பாஜகவுக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்தியா கூட்டணி இருக்கு, அவங்களுக்குள்ளேயே ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர்ல கரெக்டான ஒரு ஒற்றுமை இல்லைங்கிற மாதிரி தானே இருக்கு. இப்போ தமிழகத்தில் பார்த்தோம்னா முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காங்க, அவங்க தான் கொஞ்சம் ஒத்து போறாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி நம்ம பக்கத்து மாநிலம் கேரளா, அவங்களுமே இந்தியா கூட்டணி தான். ஆனால் அங்கேயுமே இருக்கிற எதுக்கு இப்போ வயநாடுக்கு வரணும், ஆல்ரெடி எங்கள் பார்ட்டியிலே ஒரு ஆள் வந்து நின்றுட்டு இருக்காங்க, அவங்க கொஞ்சம் வடக்கு பகுதியில் வந்து நிற்கலாமே, எங்கள் பார்ட்டியில் இருக்க ஏற்கனவே விவசாயிகளுக்கு எல்லாமே குரல் கொடுத்தவங்க தானே, எதுக்கு இப்போ ராகுல் வந்து இங்கே வந்து நிற்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வைக்கிறேன். மம்தா பானர்ஜி அவங்களுமே அங்கே வந்து கேள்வி கேட்குறாங்க. கெஜ்ரிவால் இப்போ கொஞ்சம் அரஸ்டட் அந்த இது இருக்கிறதால கொஞ்சம் அமைதியான ஒரு நிலைங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்குறப்போ, ஒரு பெரிய கட்சி நீங்கள் சொல்கிற மாதிரியே பாஜகங்கிறது பாசிஸ்ட் மாதிரி ஒரு இது வளர்ந்துருக்காங்கிறப்போ அதை எதுக்கிறதுக்கு கரெக்டான எல்லா விஷயத்தையுமே கோட்டை விட்டுட்டு இப்போதான் வந்து ராகுல் வந்து மேட்ச் பிக்சிங் சொல்லி அதை சப்பக்கட்டு கட்டுறாங்களோ. ஒருவேளை கூட்டணி என்பது எப்போது உருவாக்கி இருக்கிறன்னா, ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கூட்டணி உருவாக்கிடணும். பிரசாந்த் கிஷோர் இந்த விஷயம் சொல்றாரு, கம்யூனிஸ்ட் ஆகிய நாங்கள் பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு, 4 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கூட்டணியை உருவாக்கி மக்கள் போராட்டங்கள் அனைத்திலுமே தலையிட்டிருக்கணும். ஒரு குறிப்பாக மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் புகார் தொடர்பாக மிகப்பெரிய போராட்டம், தனியாக நின்று போராடினார்கள். அவர்களுக்காக விவசாயிகள் வந்தாங்க. காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு முழுக்க இந்தியா கூட்டணி இந்தியா மிகப்பெரிய போராட்டங்களை நடைபெறுவதற்கு தவறிவிட்டது என்பது உண்மை. நீங்கள் இப்போது கற்றுக்கொள்ளவில்லை என்றால் பின் எப்போதும் கற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றேன். விவசாயிகள் வீரம் ஜெரித்த போராட்டம் நடத்தினார்கள், அதற்கு முன்பு இப்போது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டங்களுக்கு நீங்கள் தலைமையேற்க தவறி விட்டீர்கள் ஏற்கனவே. இப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு தான் இந்த மோடி பாசிச கும்பல், RSS, பிஜேபி, அம்பானி அதானி பாசிச கும்பல் பயந்து கொண்டிருக்கிறது நான் சொல்ல வரேன். இப்போ காங்கிரஸையும் மற்ற கட்சியை பார்த்து பயப்படுறது இல்லை. யாரை பார்த்து பயப்படுறாங்கன்னா, இந்த மக்கள் போராட்டங்களுக்கு பயப்படுகிறார்கள். இந்தியாவின் மல்யுத்த சம்மேளன தலைவர் பிரிஜ் பூஷன் எங்கள் மீது பாலியல் வன்கொடுமை நடத்தினார் என்று
அந்த வீரம் செறிந்த மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம் செய்தார்கள். அவர்களுக்கு ஆதரவாக வீரர்கள் பலரும் வந்து தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணாங்க. அந்த நபரை மாற்றவே முடியல. ஆனால் அவர்கள் செய்த மிக தொடர்ச்சியான போராட்டத்தின் காரணமாக அந்த நபர் மாற்றப்படுகிறார். எந்த கட்சியோட ஆதரவும் அது ரெண்டாவது. அப்போ இப்படிப்பட்ட மக்கள் போராட்டங்களுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். அப்போ மோடியோட தோல்வி முகம்ங்கிறது என்னன்னா, இப்போ விவசாயிகள் டெல்லியில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். பதில் சொல்ல முடியாமல் தவிர்க்கிறாங்க. என்ன செய்யுதுன்னு தெரியல. சில பேர் நினைச்சு சொல்கிறாங்க தேர்தல் காலையில் நடக்கிறதே வர எந்த காலத்திலையும் மக்கள் போராட்டங்களுக்கு நீ பதில் சொல்லவே முடியாது. மோடி தோற்று கொண்டிருக்கிறார். மோடி, அமித்ஷா, பாசிச கும்பல் தோற்று விட்டது. எங்கே? மக்கள் போராட்டங்களுக்கு முன்பு தோற்றுவிட்டது. அந்த மக்கள் போராட்டங்களை தலைமையேற்பதற்கு இந்தியா கூட்டணி முன்வந்தால் மட்டும்தான் அந்த ஆட்சி முடிந்து மோடி மீண்டும் ஆட்சி கட்டளை மிக கொடூரமாக எல்லாத்தையும் ஒடுக்குவார். நீங்கள் சொல்வது போல் எல்லா கட்சிக்கும் இன்னைக்கு விசிகாவுக்கும் பம்பர சின்னம் அதிமுகவுக்கு மட்டும் தான் சின்னம் மறுக்கப்படுது. நாளைக்கு உதயசூரன் உட்பட எல்லா சின்னமும் தடை செய்வார்கள். ஷேக் ஹசீனா என்ன செஞ்சாங்க? இங்கே பங்களாதேஷில் எதிர்கட்சிகள் யாருமே தேர்தலில் பங்கு பெறவே இல்லை. அன்னபோசா ஜெயிச்சுட்டு போனாங்க. இங்கே இந்தியாவில் ஏறக்குறைய அது மட்டும் நடக்கவில்லை. முக்கியமான கட்சிகள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விசிக ஆகட்டும் இல்லை மதிமுக ஆகட்டும், இவர்களுக்கு இவர்களுக்கு தனிச்சின்னம் கிடையாது. தமாக ஒரு தொகுதியில் ஜெயிக்கல வாசன் கட்சி. அந்த கட்சி தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த கட்சிக்கு சைக்கிள் சின்னம் கொடுக்குறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழ சின்னம் கிடைக்குது. ஆனால் விசிகாவுக்கு தனிச்சின்னம் கிடைக்கவில்லை. பல தொகுதிகளில் பானை சின்னம் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் சீமான் கட்சிக்கு அந்த கரும்பு விவசாய சின்னம் மறுக்கப்படுகிறது. பல தொகுதிகளில் சுயேட்சை சின்னம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆமாம். அப்ப இந்திய இந்த தேர்தல் ஆணையம் என்பது யாருக்காக இருக்குது? அப்ப திருமாவளவன் சொல்கிறார் இந்திய தேர்தல் ஆணையமே ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது. ஒரு எம்பி சொல்றார், இது வரைக்கும் 2 முறை எம்பியாக இருந்தவர் சொல்கிறார், ஒரு கட்சியின் தலைவர் சொல்கிறார் இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை என்று சொல்கிறார். சொல்ல போனால் இந்த தேர்தல் என்பது எப்படி சரியாக நடக்கும்? இல்ல தேர்தல் ஆணையர்கள் இடையில கூட பதவி விலகிட்டு போனாங்க. இல்ல பதவி அதையும் பாருங்க. இந்த தேர்தல் ஆணையம் என்ற முறையில இருக்கிற அந்த 3 பேர் தேர்தல் ஆணையர்களை தெரிவு செய்த விதமே மிக சாபக்கேடானது மட்டுமல்ல, ஒரு பாசிச நடவடிக்கை. ஏற்கனவே என்ன முறை? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, பிரதமர், எதிர்கட்சியிலிருந்து 3 பேரை கொண்டவர்கள் தான் தெரிவு செஞ்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த முறையை நாங்க மாத்துறோம் என்று இவர்கள் மாத்துக்கிறாங்க. மாத்தி பிரதமர், கேபினட் மினிஸ்டர் கொடுத்துட்டு அப்புறம் எதிர்கட்சி தலைவர், பெரும்பான்மை யார் இவங்களே ஆயிடுறாங்க. அப்ப இந்த முறை தவறு என்று இது தவறு என்று சமீபத்தில் கூட உச்சநீதிமன்றம் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கு. அப்ப இப்படிப்பட்ட எல்லோராலும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டு இந்த தேர்தல் ஒழுங்காக நடைபெறாது, இது ஒரு மேட்ச் பிக்சிங் தான் என்று இந்திய மக்களும் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ராகுல் காந்தி மட்டுமல்ல. அதனாலதான் இன்னைக்கு பல மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்குமே பேசினவங்க எல்லாமே கூட தமிழ்நாட்டில் ஜெயிக்காது பிஜேபி, தென் மாநிலங்களில் ஜெயிக்காது என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் மாற்றுவார்கள். ஒட்டுமொத்த துறையை வச்சிருக்கிறாங்க. நீங்க இது தனிப்பட்ட இந்த தேர்தல் ஆணையங்கிறது மட்டும் கிடையாது. சமீபத்தில் வந்தது பாருங்க, இந்த ஞானவாபி கேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பல நூறு ஆண்டுகளாக அங்கே வழிபாடு தளம், இஸ்லாமிய மக்களின் வழிபாடு தளம், திடீர்னு வாரணாசி நீதிமன்றம் சொல்றாங்க இஸ்லாமியர்கள் அங்கே வந்து இந்துக்கள் ஒரு 4 பேர் நீங்கள் போய் வழிபடலாம்னு சொல்றாங்க. வழிபடலான்னு அனுமதி கொடுக்குறாங்க. ஏஎஸ்ஐ ரிப்போர்ட் போடுறாங்க. ஏஎஸ்ஐ ரிப்போர்ட் என்ன? அதாவது இதே ஏஎஸ்ஐ பாபரி மசூதிக்கு கீழே எந்த கோயிலுக்கான தடமும் இல்லை என்று சொன்ன போதும் கூட அதை இடித்து விட்டு அங்கே மசூதிக்கு இடித்து விட்டு அங்கே ராமர் கோயில் கட்டலாம் என்று சொன்ன இந்த இந்த நீதித்துறை ஏஎஸ்ஐ ரிப்போர்ட்டை எடுத்துக்கொண்டு பேசுறாங்க. அப்படி செய்யலாமா? இதே 150 வருஷத்துக்கு இப்போ எங்கள் வீட்டை இடிச்சு அதுக்கே 150 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒருத்தர் வீடு இருந்துச்சு நிரூபிச்சா என் வீட்டுக்கு கொடுத்துட்டு போயிடலாமா? ஒரு சிவில் கேஸில் எப்படிப்பட்ட தீர்ப்பு வழங்க வேண்டும்? எவிடன்ஸ் பேஸ்லையா, ஃபெய்த் பேஸ்லையா? அது தொடர்பாக பல ஃப்ரண்ட் லைனில் ஒரு முக்கியமான கட்டுரை வந்தது. ஃபெய்த் ஆர் எவிடன்ஸ். ஒரு சிவில் வழக்கில் உங்கள் வீடு இருக்குது, உங்கள் வீட்டுக்கு கீழே வந்து ராமர் பிறந்தாரு என்று சொல்லி எப்படி ஆதாரம்? இல்லை வீட்டை நான் நம்புகிறேன் அதுக்காக உங்கள் வீட்டை இடிங்கன்னு இடிச்சு அது கீழே ஒரு 500 அடி தோண்டுனா யாராவது எப்போ 500 வருஷம் வாழ்ந்துருக்கலாம். அதை எடுத்து காட்டி பாருங்கள் உங்கள் வீடு நீங்கள் இருந்ததுக்கான அடையாளம் இல்லைன்னு சொல்லிட்டு போனீமா? இப்படிப்பட்ட மோசமான ஒரு சம்பவம் நடைபெற்றது. 370 ரத்து செய்யப்பட்டது காஷ்மீருக்கு. அப்போ காஷ்மீர் என்ற அந்த நாட்டு இந்தியாவோட சேரும்போது என்ன ஒப்பந்தம் போட்டாங்க? உங்களை நம்பி வந்தாங்க. அவன் நினச்சிருந்தா பாகிஸ்தானுக்கு போயிருக்கலாம். உங்களை நம்பி வந்தவர்கள் நம்ப வைத்து கழுத்தறுத்தீர்கள். அது எல்லாமே எதிராக போயிடுச்சு நான் சொல்ல வரேன். 370 ரத்து பண்ணி ஆகா ஜம்மு காஷ்மீர் சேர்ந்து விடுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு இல்லை, ஒட்டுமொத்த லடாக்கும் மோடிக்கு எதிராக இருக்கிறது. அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ மணிப்பூரில் நீங்கள் என்ன செஞ்சீங்க? மணிப்பூரில் மக்கள் எப்படிப்பட்ட குக்கிக்கும் மெய்த்தி மக்களுக்கும் ஒரு இனக்கலவரத்தை உருவாக்கி அங்கே தாய்மார்கள் நிர்வாணமாக இழுத்து விடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் பலரும். ஏன் மணிப்பூரில் இப்போ பிஜேபி தேர்தலில் நிற்கல?
நாகாலாந்துலயே நிக்கல, மேகாலயிலேயே நிக்கல. அப்ப 3 மாநிலங்கள்ல பிஜேபி நுழையவே முடியாது, தேர்தலில் பங்கு பெறவே முடியாது என்ற மோசமான சூழலை உருவாக்கியது காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் அல்ல, மாறாக இந்த நாட்டின் உழைக்கும் மக்களுடைய போராட்டம். இவங்க ஏன் சார் இந்தியா கூட்டணியா இதுல கலந்துக்காம போனதுக்கு என்ன காரணம் நீங்க பாக்கணும்? ஏன்னா அவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு சில கட்சிகள் விசிகா இது போன்ற கட்சிகள்லாம் வந்து இது ஒரு பாசிஸ்ட் கட்சி என்பதை பற்றி வரையறுக்கிறாங்க. மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் வீழ்த்திட முடியுங்கிற ஒரு நப்பாசையில் இருக்கிறாங்க. அதான் சார் நப்பாசையில் இருக்கிறாங்க, தேர்தலில் வீழ்த்திட முடியும்னு நினைக்கிறேன். அப்படி அல்ல, தேர்தலில் வீழ்த்திட முடியாது. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் தேர்தலில் நாளைக்கு வெற்றி பெற்று வந்தாலும் கூட பரந்தூர் விமான நிலையமும் இங்கே இருக்கிற 370யும் இங்கே இப்போ சொன்ன சிஏஏவும் நீடிக்கும் என்று சொன்னால் அங்கே யார் ஆட்சி செய்கிறார் என்று பொருள்? மோடி தான் ஆட்சி செய்கிறார் என்று பொருள். பிரசாந்த் கிஷோர் கூட அதான் சொல்லியிருந்தாங்க. 15 ஆண்டுகளுக்கு கூட அவங்களுடைய பவர் நீங்கள் வெற்று வாக்குறுதிகளை வைத்துக் கொண்டு எதையும் செய்ய முடியாது. 1 லட்ச ரூபாய் பணம் இப்ப கேட்கவில்லை மக்கள். ஆர்எஸ்எஸ் பிஜேபி தடை செய்வோம் என்று பேசி பாருங்கள் சொல்றேன். இன்னும் 10 வருடம் கழித்தாவது நீங்கள் ஆட்சியை பிடிக்க முடியும். அம்பானி அதானி பாசிச கும்பல் விரட்டி அடிக்கப்படும் என்று நீங்கள் அறிவியுங்கள், 5 வருடம் கழிச்சாவது ஆட்சியை பிடிக்க முடியும். அப்போ மக்கள் தேவை என்ன? இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக அம்பானி அதானி பாசிச கும்பல் வீழ்த்தப்பட வேண்டும் என்பது தானே. நீங்க அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. இப்போ நான் திருப்பி என்ன கேட்குறேன்னா, இந்த சமீபத்தில் இந்த சிபிஐ இடி தேர்தல் அறிவித்த பிறகு ஏன் இந்த அளவுக்கு அவருக்கு மூர்க்கமாக வேலை செய்கிறார்கள்? அப்போ இந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி? இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக என்று சொல்லக்கூடிய இந்த கட்சி ஒரு காலத்திலையுமே நேர்மையாக நின்று மக்களோடு போராட மாட்டார்கள், இந்த தேர்தலில் வெற்றி பெற முனைய மாட்டார்கள். மாறாக எல்லா சதித்தனங்களையும் பஞ்சமா பாதகங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொண்டு இவர்கள் ஆட்சியிலே வந்து இவர்கள் பிடிக்க வேண்டும் என்பதால் இவர்கள் தேவை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கட்சி டெமோக்ராட்டிக் பார்ட்டியாக நாம் பார்க்கக்கூடாது. இது ஒரு பாசிச கட்சி. இந்த பாசிச கட்சி ஒழித்து கட்டப்படணும். சாதாரண நோய்க்கு தொற்று நோய்க்கு வித்தியாசம் இருக்குது. அப்ப தொற்று நோய் வந்தால் அந்த நோய் என்ன நமக்கு மொத்தமாக ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? அப்படி இந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவை ஒழித்து கட்டப்பட வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். இல்லை இது ஒரு கட்சி தான் நீங்கள் நினைச்சீங்கன்னாவே எப்போ நினைக்கிறோமோ அப்போ தான் நீங்கள் சொல்கிற பிரச்சனை வருது. தேர்தலுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம கூட்டணி வச்சா போதும் நிலைமை வருது. அப்படி அல்ல. இது இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுக்கவே. துருக்கியில் எர்டோகன் ஆகட்டும், இங்கே ஷேக் ஹசீனா ஆகட்டும், பங்களாதேஷில் புதின், எல்லோருமே ஒரு இந்த ரெசெஷன் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக குறைந்தபட்ச ஜனநாயக உரிமைகளை கூட கொடுக்க கூடாது என்ற சூழல் நோக்கி உலகம் முழுக்க கேபிட்டலிசம் இந்த முதலாளித்துவம் மாறிடுச்சு. இல்லை நான் அதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி கூட நம்ம பேசிட்டு இருந்தோம். அப்போ என்னன்னா, உலகம் முழுக்க ஒருவேளை இந்த கேபிட்டலிசத்துடைய இந்த பார்வையானது சர்வாதிகாரம் நோக்கியே இந்த உலகம் ஒருவேளை பயணப்பட ஆரம்பிச்சிடுச்சு. கண்டிப்பாக. அதாவது இந்த பாசிசம் என்பதை பற்றியான வரையறை நிதி மூலதன கும்பலுடைய மிகச்சிறிய பகுதி. அது ஆக மிகவும் இனவெறி கொண்ட, மதவெறி கொண்ட, மொழிவெறி கொண்டதாக இருக்கும். அது மற்ற எல்லா பகுதிக்கும் எதிராக இருக்கு. இப்போ நாம் என்ன சொல்றோம், இது ஆர்எஸ்எஸ் பாஜக அம்பானி அதானி பாசிச கும்பல் என்று சொல்ல போனால் ஒட்டுமொத்த எல்லா முதலாளிகளுக்குமான கட்சி இது இல்லை, ஆட்சி அல்ல. அப்படின்னா ஜிஎஸ்டி ஒன்று போட்டு எல்லா சிறு முதலாளிகளையும் அழிக்க மாட்டாங்க. இவர்கள் நோக்கமே இந்த அம்பானி அதானி பாசிச கும்பலுக்கான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. மோடி முதலமைச்சராக வரும்பொழுது அவர் என்டர்பிரனராக இருக்கிறாரு. யார்? இந்த அதானி. 2வது முறை முதலமைச்சராக வரும்போது குஜராத்தில் ஒரு முக்கியமான அதிபராக மாறுகிறார், ஒரு தொழிலதிபராக மாறுகிறார். மோடி முதல் முறை பிரதமராகும் பொழுது அவர் இந்தியாவிலே ஒரு முக்கியமான ஒரு தொழிலதிபராக மாறுகிறார். 2வது முறை பிரதமராகும் பொழுது அவர் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே நம்பர் 1 பணக்காரராக மாறுகிறார். இப்போ மோடியும் இந்த அதானியும் பின்னி பிணைந்து வருகிறார்கள். ஆர்எஸ்எஸ் இதுக்கு முன்னாடி தாய் அமைப்பாக இருக்கட்டும், இந்து மகாசபா உருவாகும் போது அதற்கு பேக் போனாக முதுகெலும்பாக இருந்தவர்கள் யார்? இந்த மார்வாடி கும்பல், இந்த பார்சி கும்பல், இந்த மார்வாடி பார்சி, இந்த பனியா கும்பல், குஜராத்தி கும்பல் இருந்தார்கள். அந்த 4 கும்பல் தான் இப்பொழுதும் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு பேக் போனா இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். நலன்கள் பின்னி பிணைந்தவை. மோடிக்கும் என்ன தேவை? ராமர் கோயில், இந்து ராஷ்டிரம் தேவை. அதானிக்கும் அம்பானிக்கும் அதுதான் தேவை. அதனால தான் ஏஏ தொழில்நுட்பம் அப்படிங்கிற பேரை என்னவோ வச்சிருக்கலாம். ஏன் ஹனுமான்கிற பேரை வைக்கிறார்? ஹனுமான் அப்படிங்கிற பேரில் வைக்கிறார். ஏனென்றால் எப்படி ஒரு இனக்கலவரம் மதக்கலவரத்தை உருவாக்குவதன் மூலமாக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல் இருக்கிறதோ, அதே போலவே இங்கே ஒரு கம்யூனல் சிந்தனையை உருவாக்குவதன் மூலமாக மக்களிடம் இந்த பொருளாதார தொடர்பான சிந்தனைகளை ஒழித்து கட்டி கடவுள், குறிப்பாக இந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய கருத்துக்கள் கம்யூனல் வைலன்ஸ் உருவாக்குவதன் மூலமாக தங்களுடைய இருப்பை அதானியும் அம்பானியும் தக்க வைத்துக் கொள்கிறார்கள். இவர்களை சார்ந்த கும்பல் மிக மிக குறைவு. பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய எல்லா கார்ப்பரேட் ஆகட்டும் எல்லா முதலாளிகளுக்கும் எதிரான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அவர்களும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வாய்ஸ் டிசென்ட் வாய்ஸாக இருக்குது. பெரும்பான்மை மக்களுடைய வாய்ஸ் டிசென்ட் வாய்ஸ், சிறுபான்மை மக்கள் சிறிய ஒரு குரலாக இருக்கிறது. அதான் நம்ம சொல்ல வரோம். நீங்கள் பொதுவாகவே சாமி கும்பிட்ற எல்லாத்தையும் நம்ம திட்ட முடியாது. இப்போ சமீபத்தில் வக்கீல பேசிட்டு இருக்கும்போது கூட ஒரு கடவுள் நம்பிக்கைக்கூடிய நபர் மோடி செய்வது தவறுன்னு பேசுகிறார். நாம் பொதுவாக எல்லோரையும் பேச விட முடியாது. நாம் எப்படிப்பட்ட ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வைக்கணும். இப்போ இந்தியா கூட்டணி என்பது என்ன செய்ய வேண்டியிருக்குது அப்படின்னா, மக்கள் போராட்டங்களுக்கு தலைமை தாங்கணும். அதை விட்டுட்டு உங்கள் பிரச்சனையை பேசுறது இல்லை. சீட்டு என்ன, அங்கே சீட்டு குறைகிறது ஏறதா பிரச்சனை அது இல்லை. மக்கள் போராட்டங்கள் தலைமை தாங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வாங்க பற்றி 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்குறத பற்றி பேசாதீங்க. ஆர்எஸ்எஸ் பாஜகவை தடை செய்வோம்னு பேசுங்க. இல்லை, நம்ம இந்தியா கூட்டணி அப்படிங்கிறத அதை கவனிக்கிறப்போ காங்கிரஸ் தான் முக்கியமான லீடில் இருக்காங்க. எலக்ட்ரல் பாண்டு அந்த விஷயம் வந்தப்போ தெரியும். சந்திரசூட் தலைமையில் இது பண்ணப்போ உடனே ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல பாஜக இருக்காங்க. அதுக்கடுத்து செகண்ட் இடத்துல பார்த்தா காங்கிரஸ் தானே இருக்காங்க. ஸோ அவங்க அதில் தான் நான் ஒரு வித்தியாசம் சொல்ல வரேன். அதாவது எலக்ட்ரல் பாண்ட் என்பதே ஒரு அயோக்கியத்தனமானது, ஏமாற்றக்கூடியது. ஆனால் காங்கிரஸுக்கு வந்தது அப்படிங்கிறது அதிகார வர்க்கங்களை விரட்டி பெறப்பட்டது அல்ல. சரிங்களா? பொதுவாக ஒரு கட்சிக்கு ஒரு கார்ப்பரேட் கம்பெனி கொடுத்த நன்கொடைங்கிற உள்ள திமுக கூட. ஆனால் இவர்கள் எப்படி பெற்றார்கள்? தேர்தல் பத்திர ஊழல் என்பது இன்றைக்கு இடி ரைடு போகும், சிபிஐ ரைடு போகும், 2 நாள் கழிச்சு 5 கோடி பணம் வரும். ஒன்று எடுத்துக்காட்டு, இந்த மதுபான கொள்கை ஊழல் பிரச்சனை சொல்றாங்க இல்லைங்களா? இல்ல, இதே இதுல காங்கிரஸ் கொடுத்த அதே கம்பெனிஸும் பாஜக அதான் சொல்ல வரேன். 2க்குமான வித்தியாசத்தை பத்தி நான் சொல்ல வரேன். முதல்ல அந்த முறையே தவிர அயோக்கியத்தனமானதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதிகார வர்க்கத்தை பயன்படுத்திக்கிட்டு கொள்ளையடிச்சாங்க. இவர்கள் ஒரு கட்சிக்கு வந்து பொதுவாக கொடுக்கணுங்கிற முறையில் கொடுத்துருக்காங்க. 2க்கு வித்தியாசம் சொல்றேன். இந்த டெல்லி மதுபான கொள்கையில சம்பந்தப்பட்ட நிறுவனம் பேர் அரபிந்தோ நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு ரைடு போகுது. ரைடு போன 3வது நாள் 5 கோடி ரூபா கொடுக்குறாங்க. 3 மாசம் கழிச்சு 150 கோடி, மொத்தம் 155 கோடி வாங்கியிருக்காங்க ரைடு போன அடுத்த நாள். ஆனால் அந்த நபர் அப்ரூவராக மாறிட்டாரு. மற்றவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் கைது செஞ்சிருக்கிறீங்க ஊழல் செய்தார் என்று சொல்லி யாரு? கெஜ்ரிவால். இதுக்கு மெயின் குற்றவாளி A1 குற்றவாளி கிட்ட நீ 155 கோடி பணம் வாங்கியிருக்கீங்க. மார்டின் கிட்ட 1300 கோடிக்கு மேலே பணம் வாங்கியிருக்கிறாங்க. ஆக திமுக எங்கேயும் ரைடு விட்டு அதன் மூலம் பணத்தை வாங்கலை. ஆனால் திமுக ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் கார்பரேட் கம்பெனி கிட்ட நிதி வாங்கினது தவிர எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவர்கள் அதிகார வர்க்கத்தை பயன்படுத்தி ஏமாற்றி மிரட்டி கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. 2க்குள்ள வித்தியாசத்தை பற்றி நான் பேசுகிறேன். ஒரு முதலாளி தானாக முன் வந்து நீங்கள் திமுக ஆட்சி இருக்கிறீங்க, உங்களால் எனக்கு பல தேவை இருக்குன்ற அவன் கொடுக்கறது தப்பு. அந்த கொடுப்பது என்பது வேறு. நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் இன்னும் கூட கொடுக்கலாம் இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து இந்த மார்ட்டினை பற்றி இன்னைக்கு பேசுகிறாங்க. இன்னைக்கு மார்ட்டின் வீட்டில் ரைடு நடத்துகிறாங்க. ரைடு நடத்துகிற பிறகு 1300 கோடி போயிருக்காங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் ரைடு நடத்தி உங்கள் கட்சிக்கும் உங்கள் தனிப்பட்ட ஆட்சிக்கும் தேவையான படத்தை நீங்கள் வாரி சுருட்டி கொண்டீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஆக காங்கிரஸ் என்று பார்க்கும்போது காங்கிரஸ் ஒரு ஃபாசிஸ்ட் கட்சி கிடையாது. ஆனால் பிஜேபி இந்த ஆர்எஸ்எஸ் ஒரு ஃபாசிஸ்ட் அமைப்புகள். 2க்குள்ள வித்தியாசம் இருக்குது நான் சொல்ல வரேன். ஆனால் இதை எதிர்க்க வேணும், எதிர்த்து முறியடிக்க வேண்டும் என்று சொல்ல போனால் நீங்கள் எங்கே இருந்து ஒரு பிரச்சனையை தொடங்குவதுன்னு நான் கேட்குறேன். இப்போ 6 மாதம் முன்னாடி தேர்தல் நடத்துவோம், அப்படி இல்லை, தேர்தல் கூட்டம் நடத்துவதில்லை பிரச்சனை. 4 வருடங்கள் 5 வருடங்கள் இப்போயா தொடங்குங்க. இப்போ தொடங்கியிருக்கீங்கல்ல, ஒரு வகையில் முன்னேற்றம். கெஜ்ரிவாலுக்காக எல்லாம் செய்து நீங்கள் பண்ணுறீங்க, மிக்க மகிழ்ச்சி. இப்போது தொடங்குங்கள். 5 வருடம் கழித்தாவது இந்த நாட்டை மீட்பதை பற்றி யோசிக்க முடியும். அதை விட்டுட்டு பொதுவாக பேசுவதல்ல பிரச்சனைன்னு நான் சொல்ல வரேன். மீண்டும் சொல்வது, இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல. இந்த தேர்தல் நமக்கு வந்து தேர்தலில் போய் நீங்கள் மோடியை வீழ்த்திட முடியும்னா எங்களுக்கு சந்தோஷமா, ஆனால் வீழ்த்தி விட முடியாது. இப்போ எடுத்துக்காட்டு, சண்டிகரில் மைய தேர்தல் நடந்துச்சு. கண் முன்னாடியே யார் அதிகம் யார் குறைவுன்னு தெரியும். அந்த வாக்குச்சீட்டை திருத்தினாங்க. இதுக்கு நீங்கள் சுப்ரீம் கோர்ட் போகிறீங்க. நான் உங்களை என்ன கேட்குறேன், சிம்பிளான வழி சொல்கிறேன். 1 லட்சம் பேர் உங்கள் தொண்டர்களை கொண்டு வந்து சுற்றியும் அந்த மேயர் ஆஃபீஸ் சுற்றி உட்கார வச்சுருந்தா படிஞ்சிருப்பாங்களா, மாற்றாங்களா? அப்போது தான் உங்களை வெற்றிக்கான துவக்கம் தொடங்கும். இன்றைக்கு எல்லா கட்சிகளும் பேசிட்டாங்க, எதிர்கட்சிகள்லாம் தேர்தல் எப்படி நடக்கும் தெரியாது, எப்படி நடக்கும்னு சொல்லிட்டாங்க. இது மக்களுக்கு எல்லாம் இருக்கிறதா. 40 தமிழ்நாட்டில் திமுக ஜெயிச்சிடலாம். அதற்கு வெளியே சவுத் இந்தியாவுக்கு, தென்னிந்தியாவுக்கு வெளியே அவர்கள் வைப்பது சட்டம். எந்த ஒரு சின்ன கம்யூனல் பிரச்சனை, மத பிரச்சனை, ஜாதி பிரச்சனையை வைத்து செய்து விடலாம். தேர்தல் நடக்குமா, நிம்மதியாக ஒழுங்காக நடக்குமா, நடக்காது என்பது எதுவும் தெரிஞ்சிருச்சு. அவர்களுக்கு தேவையான நபர்களை அவர்கள் நியமித்து விட்டார்கள். சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னாங்க, மொத்தம் 200க்கும் மேற்பட்டவர்கள் தகுதியானவர்கள் இருக்கிறாங்க. ஒரே நாளில் நீங்கள் முடிவு செஞ்சுருக்கிறாங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் யோக்கியதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க இந்த விவிபேட்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயுமே வந்து அவங்களுடைய ஊழல் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ இதுக்கான முடிவு தான் என்ன? ஏன்னா இது எல்லா நேரத்துலையும் நம்ம மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கான டைம் இல்லை. ஏன்னா இப்போது மக்கள் எல்லாரும் அடுத்த எலெக்ஷன் டைம் வந்துடுச்சு. இப்போ அவங்க வாக்களிக்கிறதுக்கு போகிறதுன்னு ஒன்று பார்ப்பாங்களா, இல்லை போராட்டம் பண்ண போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இங்கே இருக்கு இல்லையா? ஏன்னா மக்கள் அதிகாரம் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, நம்ம இந்தியா கூட்டணியை பெருசாக நம்ப முடியாது, அவங்க இப்போது ரொம்ப லேட் பிக்கப் ஆகிட்டாங்க, அவங்க ரேஸில் அவங்க போக முடியாது அப்படின்னு இருக்கிறப்போ மக்கள் எப்போ என்ன தான் செய்யணும்? இப்போது மக்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், வாக்களிக்கணும். இல்லை நான் அதை சொல்ல வரல. தங்கள் உரிமைகளுக்காக ஆர்எஸ்எஸ், பாஜக, அம்பானி, அதானி பாசிச கும்பல் தான் நம்முடைய எதிரி என்பதை முதலில் நாம் தீர்மானிப்போம். அவர்களுக்கு எதிரான போராட்டங்களை நடத்துங்கள். இந்த தேர்தலை நடத்துவதற்கு இந்த மோடி, அமித்ஷா பாசிச கும்பலுக்கு தகுதி இல்லை என்பதை பற்றி நம்ம பேசுவோம். இன்னைக்கு நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த தேர்தலில் போய் ஓட்டு போடுறது, போட்டு ஜெயிக்க வைக்கிறது, இது இந்த தேர்தலில் மோடி வீழ்த்தப்பட்டோம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் வீழ்த்தப்பட முடியாது. ஏனென்றால் இவர்கள் பாசிஸ்டுகள், எதையும் செய்வார்கள். நான் சொல்ல வரேன், எதையும் செய்வார்கள். யோசிச்சு பாருங்க, 3 கண்டெய்னர் லாரி முழுக்க பணம் போச்சுங்க. போன முறை ஜெயலலிதா ஜெயிச்சதுக்கு காரணம் அதுதானே. எங்கே போச்சு? கண்ணு முன்னாடியே பிடிச்சாங்க பெருந்துறையில் 3 கண்டெய்னர் லாரி முழுக்க பணம். கடைசியில் பார்த்தா ஒரு 3 மாதம் கழிச்சு அது எஸ்பிஐக்கு சொந்தமான பணம், எந்த எஸ்பிஐ பேங்க்குன்னு தெரியாது, பணம் போச்சு, மொத்தமாக முடிச்சிட்டாங்க. அந்த 3 கண்டெய்னர் லாரி தான் ஜெயலலிதா தமிழ்நாட்டில் மீண்டும் ஜெயிப்பதற்கான முக்கியமான காரணம் இல்லைங்களா? அப்போ கண் முன்னாடியே எப்படிப்பட்ட மோசமான ஒரு சம்பவமும் பணம் கொடுத்து எதையும் மாற்றிவிட முடியும் என்ற சூழல் கண் முன்னாடி இருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை என்ன? மக்களுடைய போராட்டங்கள் மட்டும்தான் பிரச்சனையை தீர்க்கும், வேறு எதுவுமே தீர்த்தது கிடையாது. மாறாக இந்த தேர்தல் என்பது நாளைக்கு எப்படிப்பட்டதும் வரலாம். ஒருவேளை இந்த தேர்தலில் மிகப்பெரிய முறைகேடு நடந்தால் என்ன செய்யலாம்? ஞானவாபி மசூதியில் நேற்றுக்கு முன்தினம் உச்சநீதிமன்றத்தில் அந்த தொடர்பான வழக்குகள் போடும்போது தடை விதிக்க முடியாது, இந்துக்கள் வழிபடட்டும்னு சொல்கிறாங்க. இந்த அநியாயத்தை எங்கே போய் நாம் பேச முடியும்? ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி தற்போது தேர்தல் களம் அப்படிங்கிற ஒன்றும் பரபரப்பாகவே வந்துகிட்டு இருக்குன்னு கண்டிப்பாக இருக்குது. உண்மைதான், தேர்தல் களம் பரபரப்பாகத்தான் இருக்கிறது. அந்த பரபரப்புக்கு மத்தியில் தான் நாம் உண்மையை பேச வேண்டும் நான் சொல்ல வரேன். ஆர்எஸ்எஸ், பிஜேபி, அமித்ஷா பாசிச கும்பல் மட்டும்தான். தொடர்ந்து நீங்களும் மக்கள் குரலில் அதுக்கான குரல்களை வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியிலேருந்து உங்களுக்கு கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி சார். நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். 24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.